பயிற்சி 1.4ல் 8th சம் கொஸ்டினில் ஏபின்னு 2 செட்டு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. f(x) = ax + b என வரையறுக்கப்பட்டது வந்துட்டு மேல் சார்பு எனில் a மற்றும் b காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மேல் சார்பாக இருந்தால் நமக்கு என்ன கண்டிஷன்? மேல் சார்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீச்சகமும் துணை மதிப்பகமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த துணை மதிப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ள முன்னிழலுறு வந்து மதிப்பகத்தில் இருக்கணும். முன்னிழலுறு அதாவது 0வாக இருந்தால் -1, 2ஆக இருந்தால் 1, இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ். இதே இந்த இடத்துல 2ஆக இருந்தால் -1 கூட இருக்கலாம். முன்னாடி இதில் ஏதோ ஒரு நம்பர், அதாவது இப்போ 1, -1, 0, 2 இப்படி இருக்குன்னா 0வோட முன்னிழலுறுனா -1, 1ஓட முன்னிழலுறுனா 0வாகவும் இருக்கலாம், -1ஆகவும் இருக்கலாம். 2ஓட முன்னிழலுறுனா 1ஆகவும் இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம். நமக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 0ஓட முன்னிழலுறு கொடுத்துருக்காங்க, 2ஓட முன்னிழலுறு கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க f(x) வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா y = ax + b, அதாவது இந்த f(x)க்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? -1, 1, ரெண்டாவது 0,2. அது நம்ம இப்படி சும்மா இது இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பின்னு கொடுத்துருக்காங்க. -1,1ங்கிறது ஏவும் 0,2ங்கிறது. அப்போ இங்கே நமக்கு வந்து -1,0 அம்புக்குறி படம், 1,2 ஒரு அம்புக்குறி படம். இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லலாம், மேல் சார்புன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -1,0. அப்போ இது எக்ஸு, இது ஒய்யா, ஒய் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறது. போய் 0 = a வேல்யூ தெரியாது, எக்ஸோட வேல்யூ -1 + b இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணணும்? 0 = -1ஓட ஏவை பெருக்குனிங்கன்னா -a + b இப்படி எழுதிட்டு இதை எப்படிலாம் இந்த ஈக்குவல் ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாம். அப்போ எப்படி எழுதுவீங்க? -a + b = 0. இதை மொதல் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன? 1,2. 1,2 அதை போய் இதில் பிரதிட்டுறப்ப இதில் பிரதிடுவீங்க. y = ax + b போய் பிரதிடுவீங்க. இது எக்ஸ், இது ஒய்க்கு பதிலாக 2, ஏவை அப்படியே போட்டுருவீங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 + b 2 = 1 × a பெருக்கினா என்ன கிடைக்கும்? a + b. இப்போ இது 2 ஈக்குவல் இப்படி மாற்றி எழுதுறப்ப a + b = 2. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்லேருந்தும் ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ 1 மற்றும் 2 கூட்டுக அப்படின்னு பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? -a + b = 0 அப்படி எழுதிக்கோங்க. இந்த a + b = 2 அப்படி எழுதிக்கோங்க. இப்போ 2 கூட்ட தானே போகிறோம். கூட்டுறப்ப -a + a ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு b இருக்குன்னு அர்த்தம், இங்கே ஒரு பின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது 2b = இது 2 கூட்டுறப்ப 2. அப்போ இங்கே இந்த b மட்டும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் இந்த 2 அப்படி இருக்குது. 2 இடத்துல என்ன இருக்குது? நடுவில் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இந்த சைடில் அது போகிறப்ப வகுத்தலாம் மாறுது. இப்போ 2 2 அடித்து கொடுத்தீங்கன்னா பியோட வேல்யூ 1. இப்போ பியோட வேல்யூ 1ங்கிறத போய் இந்த மொதல் ஈக்குவேஷன் இல்லை ரெண்டாவது ஈக்குவேஷனில் போய் பிரதிடுறோம். நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனில் போய் பிரதிடலாம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது தானே? a + b = 2. இப்போ ஏயோட வேல்யூ தெரியாது, ப்ளஸ் பியோட வேல்யூ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா 1ன்னு, அதை பிரதிட்டோம். = 2. அடுத்து a = இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 வந்து அந்த சைடில் போகிறப்போ -1 ஆகுது. அப்போ a = 2ல் 1 போனால் 1. அப்போ ஏபியோட வேல்யூ 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் ஓவர். தேங்க்யூ.